ஃப்ளாட்ல வந்து எல்லா பசங்களோட விளையாண்டுட்டு இருப்பேன். அங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். இல்லம்மா உன் மேலேயும் தப்பு இருக்கு. இந்த மாதிரி நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அட்வைஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நீ வாய மூடு உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவங்க முன்னாடி என் இமேஜ ஸ்பாயில் பண்ணிடாத. எனக்கு சப்போர்ட் பண்ற மாரியே பண்ணு அப்படின்னு சொல்லி அவ வந்து அந்த ரியலைசேஷனே கிடையாது. அவங்கலாம் தப்பு பண்ணுறாங்க, நான் கரெக்டாக தான் சொல்கிறேன், அந்த மாதிரி தோணுது எனக்கு. இல்லைம்மா உள்ளுக்குள்ளே தோணுதுல நம்ம பண்ணது தப்பு தான் அப்படின்னு சில நேரம் தோணும் தானே. ஓகே, ஓரளவு நான் ஒத்துப்பேன். பட் எனக்கு இப்போ 100%க்கு ஒரு 10%ஆக தான் நான் ஒத்துப்பேன். பட் நீங்கள் ஆனால் சொல்கிறத பற்றி பார்த்தா எப்போவுமே உங்கள் மேலே தப்பே இல்லைன்னு தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கு. அது மாதிரி ஒருவேளை ஒத்துக்கிட்டா என்ன ஆயிடும்னு நீங்கள் பயப்படுறீங்க? அசிங்கமாயிடும். அசிங்கமாயிடும். யாரும் நல்லா எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கமாயிட போதேன்னு எனக்கு ஒரு பயம். நம்ம தப்பாக ஒத்துக்கிட்டா நம்ம மற்றவங்க அசிங்கமாக நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிடையாது. ஆக்சுவலாக ஸ்ட்ராங் பீப்புள் தான் அவங்க தவற ஒத்துப்பாங்க. வீக் பீப்புள் தான் தவற ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் நான் சில டைம்ஸ் நான் ஒத்துப்பேன். பட் அதெல்லாம் வெளியே காமிச்சிக்க மாட்டேன். தெரியும் ஆனால் வெளியில் சொல்கிறது இல்லை. ஆமாம், ஆனால் அதுவும் 10% தான். 10% தான். ஃபுல்லு ஒத்துக்க மாட்டோம் நாங்கள். கேட்லின் ரொம்ப கோவப்படுறா, அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. அவங்க டீச்சர் சொல்லுவாங்க ரொம்ப சென்சிட்டிவ் கேர்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பார்க்கும்போதெல்லாம் நம்ம புள்ள வந்து எல்லாரோடையும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க மாட்டேங்குது. தன்னோட தப்பை வந்து ரியலைஸ் பண்ணி அந்த திருத்திக்கணுன்ற அந்த குணம் இருக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு வருத்தம். ஆக்சுவலாக அம்மா என்ன பயப்படுறாங்க அப்படின்னா, இப்படி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட டிஸ்டன்ஸ் போக ஆரம்பிச்சிடுவாங்க. இவ அப்படி தான். அப்போ உங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள், உங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்காக எதுவுமே இருக்காது. இருக்காது. ஆமாம், ஆமாம். அதுக்கு தான் அம்மா பயப்படுறாங்க. இப்போ இப்போ என்ன சொல்ல வரீங்க? இப்போ ஒத்துக்கிட்டேன். நான் இப்போ ஒத்துக்கிறேன். ஆமாம், இப்போ நான் ஒத்துக்கிட்டேன்.